மலை சூப்பரா இருக்குல்ல டி. மலையில நனைஞ்சுக்கிட்டே டான்ஸ் போடலான்னு இருக்கேன் டி. ஆமாடி வைதேகி சூப்பரா. அடியே இங்க வந்து பாருங்கடி, மாயாவையும் வைதேகி 2 பேரும் கொற்ற மலையில டான்ஸ் போடுறார்களோ, வாங்க இங்க வர போறீங்களா இல்லையாடி? என்ன இப்படி ஒரு தைரியம்? நான் கூப்பிடுறது காது கேட்கலையா 2 பேருக்கு? ஏய், மாயா பாட்டி வந்து நிற்குது. நம்ம டான்ஸ் போட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்குதடி. இப்போ என்ன செய்கிறத? இன்னைக்கு நம்ம தொலைஞ்சண்டி அம்மா கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் சொல்ல போது இன்னைக்கு வீட்டில் பாட்டு இருக்க. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? என்னடி, என்ன வெளியூர் போய் என்னடி என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? நான் என்னமோ வெளியூர் போயிட்டு வந்தா மாதிரி விசாரிக்கிறீங்க. கொற்ற மலையில 2 பேரா டால்ஸ் போட்டுட்டு நின்று இப்ப என் மலையில நினைச்சுக்கிட்டு தானடி நிக்கிறீங்க. வாங்கடி, மழையில நனைஞ்சது போதும், வீட்டுக்கு வாங்க இருக்கு உங்களுக்கு. மழையில நனைஞ்சுக்கிட்டு டான்ஸ் போடுறேன். இந்த கலவி எங்கேருந்து வர்ற கொற்ற மலையில் நம் வீட்டுக்கு தான் வராளா? இந்த கொற்ற மலையில் கம்ப உண்டிக்கிட்ட மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு வரா பொம்பளை. இவளை யாரு இந்த மழையில் வர சொன்னா? ஒரு குடைவரை எடுத்துக்கிட்டு வராம மழையில் 4-5 கிட்ட வராளே பொம்பளை. ஜலதோஷம் பிடிக்காது உடம்பு, என்ன இரும்பா? சரியான பொம்பளை தான். ஒரு கொடவரை எடுத்துக்கிட்டு வராம மழையில 4-5 கிட்ட வர பொம்பளை நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. எதுக்கு? வீட்டுக்கு வந்துச்சு, நம்மளை தொலைஞ்சோம். இப்போ என்ன செய்யறது? பாட்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சிரிச்சு பேசுவா. இப்போ இந்த பொம்பளையை எப்படி விரட்டுவது என்ன என்று ஒன்னும் புரியலையே. என்ன செய்ய? என்ன கிளவி எங்க வந்துட்டு கேக்குறேன். காது கேட்கலையா? காது செவிடா போச்சா? நான் பேசிக்கிட்டே சிரிச்சு பேசுவா. இப்போ இந்த பொம்பளையை எப்படி விரட்டுவது என்ன என்று ஒன்னும் புரியலையே. என்ன செய்ய? நான் பாடன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க பாக்குற? ஒன்னுதான் கூப்பிடுறேன் கிளவி. உண்மையிலேயே காது ஓய் என்ன பாக்குற? நான் பேசுறது காது கேட்கல என்ன? இங்கே முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். நான் பாட்ட பேசுற இந்த கலவி பாட்டு நடந்துகிட்டே இருக்கம்மா. ஒன்னும் புரியலையே, என்னாச்சு? ஏ மாயா, ரகு வருவாருன்னு நீ நினைக்கிறியாடி? அவரை நம்பிக்கிட்டு இருக்கியாடி? எதை வச்சு நம்பிக்கிட்டு இருக்க? வைதேகி, உனக்கு என்னடி இப்போ ஒரு சந்தேகம்? ரகு வருவார், அவரை நம்பிக்கிட்டு நான் இருக்கிறேன். எப்படியோ வந்து என்னை அழைச்சிட்டு போவார். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ இந்த ஆளை பாரு. இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க அவர் மேலே. உனக்கு என்னடி அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி தான், எனக்கும் சந்தோஷம்தான். அதனால் பாருடி, என்னை தேடி என் ரகு வருவார், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ பார்க்கத்தான் போகிற. எங்கள் கல்யாணத்தை பண்ண என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேண்ணா? அது சரி, நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் 2 பேருக்கும் நான் உயிரோடு இருக்க வேணாமா? என்னடி வைத்தியக்கு இப்படி சொல்கிற? அப்போ நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா எனக்கும் ரகுக்கும்? நீ பேசுகிறத பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்காத மாதிரி தெரியுது. ஏய் மாயா, உனக்கு என்ன ஆச்சு? நல்ல புத்தியோட தான் இருக்கிறியா? என்ன போய் கல்யாணம் பண்ணி வைக்கிங்கிற? நானா அவ்வளோ பெரிய மனுஷியா? ஏண்டி என்னடி நினச்சிட்டு பேசுகிற? அப்போ எனக்குண்டு யாருடி இருக்கா சொல்லு. இல்லைத்தான், உனக்குடி யாரும் இல்லைத்தான். நீ சொல்கிறது கரெக்டு தான். அது எப்படி நான் பண்ணி வைக்க முடியும்? நீனா ரகுவம் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்